பிரியாணி பாட் எப்போ வரும்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்காகவே பல்க் ஸ்டாக் பண்ணியாச்சு. இப்போ நீங்க எவ்வளவு பீசஸ் கேட்டாலும் ரெடி ஸ்டாக் எடுத்துக்கலாங்க. 3 சைசஸ்லயுமே பல்கான ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற சைஸ்ல பார்த்து வாங்கிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு ஹேமட் பேட்டர்ன் வித் கோல்டு ஃபினிஷிங் ஹேண்டில் இருக்கும். 1.5 kg தாராளமா சமைக்கலாம். அதாவது 3/4 கிலோ மீட், 3/4 கிலோ ரைஸ், அந்த மாதிரி 3 to 4 மெம்பர்ஸ் இருக்க ஃபேமிலிக்கு இந்த சைஸ் பிரியாணி பாட் கரெக்டான சைஸா இருக்கும். அது 32 சென்டிமீட்டர் 2 kg வெயிட்ல உள்ள பிரியாணி பாட். சோ நிறைய பேருக்கு இந்த 32 சென்டிமீட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பிளைன் தான் வந்து கொண்டு வந்திருந்தோம். இந்த பிளைன் நிறைய பேருக்கு செட் ஆகலன்றனால இதுவுமே ஃபுல்லா வந்து நமக்கு ஹேமட் பேட்டர்ன்லயே கொண்டு வந்தாச்சு. இதுல தாராளமா 1 kg மீட் 1 kg ரைஸ் ஈக்குவல் ரேஷியோல நீங்க குக் பண்ணிக்கலாம். ட்ரைப்ளை பாட்டம் இருக்கிறதுனால தாராளமா நீங்க இண்டக்ஷன்ல வச்சு குக் பண்ணிக்கலாம். அண்ட் பிரியாணி செய்யும் போது உங்களுக்கு அடி பிடிக்காது. இதுல வந்து பிரியாணி மட்டும் இல்லங்க, நிறைய பேர் இதுல பிரியாணி மட்டும் தான் ரெடி பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க. பிரியாணி மட்டும் இல்லாம நீங்க கிரேவி இப்ப அதிகமான குவான்டிட்டியில மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி வைக்கிறது கூட இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் நீங்க புலாவ் எல்லாமே ரெடி பண்றீங்க, இல்ல நெய் சாதம் ரெடி பண்றீங்கன்னா கூட தாராளமா இந்த பாட் மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஆல் டைம் ஃபேவரட், எல்லாரோட ஃபேவரட்னு கூட 36 சென்டிமீட்டர் பிரியாணி பாட். இந்த சைஸ் தான் நிறைய பேரோட ஃபேவரட். நீங்க 1.5 kg மீட், 1.5 kg ரைஸ், அந்த மாதிரி ஈக்குவல் ரேஷியோல செய்யலாம். வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வர்றாங்கன்னா அந்த டைம்ல டென்ஷனே இல்லாம டக்கு இந்த பாத்திரத்தை அடுப்பு எடுத்து வச்சு சரசரன்னு பிரியாணி செஞ்சு முடிச்சிடலாம்.